வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கீன்வா இட்லி மற்றும் கீன்வா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சட்னி இல்லைனா சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். 1.5 கப் கீன்வா இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்னதாக நம்ம அதில் 1.5 கப் எடுத்துக்கலாம். 1/2 கப் அரிசி, நான் இதில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசினாலும் எடுத்துக்கலாம், இல்லை பச்சை அரிசினாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஃபஸ்ட்டு நம்ம கீன்வா இட்லி அரிசி ரெண்டையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம். இது 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். உளுந்தையும் நல்லா கழுவிட்டு அது கூட வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிடலாம். இது 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். இப்போ இது நல்லா ஊறிச்சு. நான் 4 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நீங்கள் இதை மிக்சியில் சேர்த்தும் அரைச்சிக்கிடலாம். இப்போ இதை அரைச்சி இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம உளுந்து அரைச்சிடலாம். உளுந்து வெந்தயம் சேர்த்து அரைச்சிடலாம். இதையும் நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம மிக்சியிலே சேர்த்து அரைச்சிடலாம். இப்போது இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ரெண்டத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா புளிக்க வச்சிடலாம். வெளியிலே 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வச்சுருங்க. வெயில் நேரமாக இருந்தால் சீக்கிரம் புளிச்சிரும். குளிர் நேரமாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருக்கணும். இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் இட்லி தோசை. இது இந்த கீன்வா ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்க இந்த கீன்வாலாம் சேர்த்துக்கிட்டோம் நம்ம டயட்டில் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக கீன்வா இட்லி கீன்வா தோசைலாம் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை நான் மூடி வச்சிட்டேன். இதை நம்ம நைட் ஆட்டி வச்சோம் அப்படின்னா நம்ம காலையில் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போனா நல்லா புளிச்சிரும். நல்லா மாவு மேலே வரைக்கும் வந்துடும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இட்லி தட்டில் நம்ம ஊற்றிடலாம். இட்லிக்கு மாவு அரைக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி குக்கரில் வச்சு நம்ம நார்மலாக இட்லி செய்கிற மாதிரி நம்ம இதை அவிச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கீன்வா இட்லி ரெடி. இது சட்னி இல்லைனா சாம்பார் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கீன்வா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கீன்வா தோசைக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இட்லிக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அதே மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தோசை தவால நம்ம இதை ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம 2 சைடுமே குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு சுவையான கீன்வா தோசை ரெடி ஆயிரும். இந்த கீன்வா தோசை கீன்வா இட்லி ரெண்டுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. 2 சைடும் குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு சுவையான கீன்வா தோசை ரெடி. இதுவும் சட்னி இல்லைனா சாம்பார் எது ஒன்றாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த கீன்வா இட்லி மற்றும் கீன்வா தோசை ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.